சரியா மகன், சரியா மகள்? சரி லாஸ்டா சார். தொடைகளை வகை குறித்தல். தொடைகளை வகை குறித்தல் வந்து 4 முறைகள் இருக்குது. தொடைகளை வகை குறிக்கிறதுக்கு 4 முறைகள் இருக்கு. நீங்க அமைதியா பார்க்கணுமே. நான் உங்களோட எக்கோ கேட்க இல்லை யார்ட்டையும். நான் கேள்வி கேட்டா மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணியிருக்கவங்க வீடியோ குயிக்கா ஆஃப் பண்ணுங்க. வளமையா சொல்றது தானே. அப்போ வளமையா சொல்ற விஷயங்களை பின்பற்றணும். மைக்கை ஆஃப் பண்ண சொன்னா மைக்கை ஆஃப் பண்ணிடணும். தேவையா இருந்தா மட்டும் மைக் ஆன் பண்ணி கதைக்கணும். சரி, ஓகே. ஏன்னா ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கனால மற்ற எல்லாருக்கும் அது இடையூறாக இருக்கும். அப்ப இந்த தொடைகள் பாடத்துல வந்து தொடைகள்னா என்ன, அடுத்தது தொடைகள்ல எவ்வாறு ஒரு மூலகம் குறித்து காட்டப்படும், அந்த மூலகங்களை குறித்து காட்டக்குள்ள என்னென்ன நடைமுறைகளை விதிமுறைகளை நாங்கள் பின்பற்றணும். சரியா, என்னென்ன விதிமுறைகளை நாங்கள் பின்பற்றணும். அதுக்கடுத்து தொடைகளை வகை குறிக்கிறது எப்படி, இந்த விஷயங்கள் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? அப்ப இந்த தொடைகளை வகை குறிக்கிறதுக்கு 4 முறைகள் இருக்குது. முதலாவது வந்து சொற்களில் விபரித்தல், இரண்டாவது மூலகங்களில் காட்டுதல், மூன்றாவது தொடையொன்றின் பிறப்பாக்கி வடிவம், நாலாவது வந்து வெண்வரி படத்தில் குறித்தல். இந்த தொடையொன்றின் பிறப்பாக்கி வடிவம் தரம் 7க்கு இல்லை, நான் தெரிஞ்சு வச்சிருக்கோன்னு தான் தந்தேன். அப்ப சொற்களில் விபரித்தல், மூலகங்களில் காட்டுதல், வெண்வரி படத்தில் குறித்தல். சார் கிளாஸ்ல இல்ல. சார் கிளாஸ்ல இல்ல சார். சார் கிளாஸ்ல இல்ல அப்பன்.
அது மாதிரி ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? எஸ் சார் எஸ் சார் அது முதல்ல என் ரவுட்டர் கொஞ்சம் ஆடுபட்டுருச்சு, அதனால தான் அது கனெக்ஷன் கட் ஆயிட்டு. சரியா? அப்ப தொடைகளை வாய் குறிக்கிறதுக்கு 4 முறைகள் இருக்குது. அதுல முதல் 3 முறைகள் மட்டும் தரம் 7 ஆக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் தான் லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தது. சரியா? அடுத்து இந்த உதாரணம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். இந்த உதாரணம் பார்த்தோம். இங்கு வெண்வரி படத்தில் பி எனும் தொடை காட்டப்பட்டுள்ளது. அப்ப இந்த தொடைய முதலாவது இரட்டை அடைப்பினுள் மூலகங்களில் எழுதி காட்டணும். அப்போ ஒரு மூலகம் ஒரு தடவை தான் எழுதப்படும். எல்லாருக்கும் தெரியும், ஒரு மூலகம் ஒரு தடவை தான் எழுதப்படும். நான் இப்பதான் ஜாயிண்ட் ஆனேன். ஒன்னாவது நீங்க எழுதவா சொன்னீங்க அந்த இல்ல போட்டிங்க இல்ல இல்ல இல்ல. இது நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கேன். அப்ப இங்க தொடைகளை நாங்க மூலகங்களில் காட்டுவோமா இருந்தா கட்டாயம் ஆங்கில பெரிய எழுத்து பயன்படுத்தப்படணும். அதே மாதிரி சங்கிலி அடைப்பு பயன்படுத்தப்படும். ஒரு மூலகம் எழுதி காட்டல கட்டாயம் காட்புள்ளி பயன்படுத்தணும். அப்போ 1 4 9 16 25. சரியா? இதுகள் இங்க பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப இந்த மாதிரி மூலகங்களில் நாங்க கட்டாயம் எழுதி காட்டணும். அடுத்து தொடை பியின் மூலகங்களின் ஒரு பண்பை எழுதுவதன் மூலம் அதை சொற்களில் எழுதி காட்ட சொல்றார். அப்ப சொற்களில் எழுதி காட்டும் பொழுது சரியா கட்டாயம் சொற்களில் உள்ள அந்த பண்போட இங்க இருக்க கொடுத்திருக்கணும். அப்ப 0த்திற்கும் 30ற்கும் இடைப்பட்ட சதுர எண்கள் அப்படி நிறைவர்க்க எண்கள் அப்படின்னு ஒரு வழியில சொல்லலாம். 1லிருந்து 25 வரையுள்ள சதுர எண்கள் அப்படி நிறைவர்க்க எண்கள் அப்படின்னு இங்க சொல்ல முடியும். சரியா? ஓகே சரி. ஓகே அப்ப கிளியர் தானே? சரியா மகன்? சரியா மகள்? சரி சரி. அப்போ எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார் சரியா? சரி. இந்த உதாரணமும் பார்த்தோம் தானே நாங்க? எஸ் சார் A என்பது 1லிருந்து 9 வரை உள்ள நேர்முழு எண்களின் தொடையாகும். அப்போ 1லிருந்து 9 வரை உள்ளனா 1 வரும், 9 இங்க வரும். மூலகங்களின் பொது பண்பொன்றின் மூலம் தொடையை எழுதுக. சரியா? அப்போ 1லிருந்து 9 வரை உள்ள நேர்முழு எண்கள், அதான் சொற்களில் விபரித்தல். மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதி காட்டுகன்னு சொன்னா அதை இரட்டை அடைப்புக்குள்ள நாங்க எழுதி காட்டணும். அதுக்கடுத்து வெண்வரி படத்தில் குறிக்கும் பொழுது இந்த மாதிரிக்கே வெண்வரி படத்துல இங்க வரும். சரியா? அப்ப முதலாவது சொற்களில் விபரித்தல், 2வது மூலகங்கள் எழுதி காட்டுதல், 3வது வெண்வரி படத்தில் காட்டுதல். அப்ப வெண்வரி படத்தில் காட்டும் பொழுது அந்த வட்டம் நீள்வட்டமா இருக்கலாம், வட்டமா இருக்கலாம், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே? ஓகே சரி சார் சரி சார், இந்த பயிற்சி நாங்க பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்படியா? எஸ் சார் இந்த பயிற்சி பார்த்தோம் தானே? பார்த்துட்டோம் சரி. 2013ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் 100லும் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், அந்த கூற்று சரியானது என எங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு பாடசாலையில இருந்து பரீட்சார்த்திகள்கிட்ட விண்ணப்பங்கள் கோரப்படும். அப்ப அவங்களோட இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று அங்க கொடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு தான் புள்ளிகள் பதியப்படும். அப்போ உடனே கம்ப்யூட்டர்ல பார்த்தா 100லும் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 2013 எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். திறமையான நடன கலைஞர்கள் அது எங்களுக்கு சொல்ல முடியாது. இலங்கையின் மாவட்டங்கள் சொல்ல முடியும். அழகிய பூக்கள் சொல்ல முடியாது. 0த்திற்கும் 50ற்கும் இடையில் உள்ள 6 மடங்குகள் சொல்ல முடியும். அதிர்ஷ்டமுள்ள மனிதர்கள் சொல்ல முடியாது. ஓகே,
ஓகே சரி அப்ப இப்படித்தான் வரும் சரியா சார் அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சார் டவுட் சார் ம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து டவுட் சார் அந்த 2013ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் 100லும் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் சார் ஓ 100லும் அதிக புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் தான் 101 102 103 104 105 இலங்கை முழுவதிலும் அது நம்மளுக்கு அந்த புள்ளிகளை பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கையை சொல்ல முடியாதா இல்ல சார் ஸ்கூல்ல அது பிள்ளைன்னு சொல்லி கொடுத்தாங்க சார் அது சொல்ல இயலுமே 100லும் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் சொல்ல இயலுமாங்க இப்ப நீங்க ஓகே சார் விட ஓ நீங்க எத்தனை புள்ளிகள் பெற்றீங்க தேடி எடுத்து சொல்லலாம் 134 சார் அப்ப 134 மார்க்ஸ்னு உங்களுக்கு எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஒரு அங்க ரிசல்ட் ஷீட் ஒன்று வரும் தானே ஸ்கூலுக்கு எஸ் சார் அப்ப உங்க ஸ்கூல்ல எத்தனை பேர் 100க்கு மேலன்னு சொல்ல இயலாதா 7 சார் 7 சரி அப்ப அங்க தவறுதலாக அது போட்டிருப்பாங்களா இருக்கும் திருத்திக் கொள்ளுங்க 2013ஆம் ஆண்டு ஓகே புலமை சார் பரீட்சையில் பெற்ற மாணவர்கள் வந்து சரி சரி. அந்த யார்கிட்டயும் ஓகே சார் இணைந்து கொண்டு இருக்குது அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட நெட்வொர்க் கிளியர் இல்ல சரியா மைக்ல வந்து உங்களோட நெட்வொர்க் கிளியர் இல்ல அப்படின்னு சொன்னா மைக் ஓப்பன் பண்ணிடணும் சரி அப்ப இதுதான் முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இது சரியா மகன் ஓகே சார் இந்த கேள்வி கண்டெயின் செய்துக்கிட்டு வர சொல்லு அப்படித்தானே பாருங்க இந்த செய்ய சொன்னீங்க சார் இந்த கேள்வி செய்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் இது ஹோம்ஒர்க்கா தந்தது சரியா சரி சார் சரி அப்ப ஏ வந்து வாரத்தின் நாட்கள் அப்ப இந்த வாரத்தின் நாட்களை நீங்க இப்படி ஏன்னு சொல்லி போட்டு அது உள்ளுக்கு அவளத்தையும் எழுதியிருக்கணும் அப்படிதானே எஸ் சார் அப்ப முதலாவது ஞாயிறு இரண்டாவது திங்கள் மூன்றாவது செவ்வாய் நாலாவது புதன் ஐந்தாவது வியாழன் சார் திங்கள் செவ்வாய்ண்டு வராதா அப்படியும் வரும் நான் இப்படி போட்டேன் அதுல பிரச்சனை இல்லை வெள்ளி அடுத்து சனி சரியா ஓகே சரி சார் சரி இப்படி ஏழையும் எழுதியிருந்தா சரி எழுதிருக்கீங்களா எழுதியிருக்கோம் சார் இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க அடுத்து பி பாருங்க 0க்கும் 10க்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள்னா 2 காரணிகள் மாத்திரம் கொண்டது தெரியும் தானே எல்லாருக்கும் தெரியும் சார் 2 3 சொல்லுங்க 5 7 2 3 5 7 ஓகே தானே ஓகே ஓகே சார் அடுத்து பாருங்க சி கேள்வி 0க்கும் 25க்கும் இடையில் உள்ள நாளின் மடங்குகள் அப்ப 4ல தொடங்கி 24ல முடியணும் அப்படிதானே 4ல தொடங்கி எத்தனைல முடியணும் 24ல முடியணும் மொத்தம் அதுக்குள்ள எத்தனை மூலகங்கள் இருக்குது 6 மூலகங்கள் எத்தனை மூலகங்கள் 6 மூலகங்கள் சரி அது எல்லாரும் சரியா சரி சார் சரி அடுத்து பாருங்க டி
ஒரு மூலகம் ஒரு தடவை எழுதணும்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப இங்க தந்திருக்கிறது வந்து கடகம். கானா ஒரு தடவை, ட ஒரு தடவை, இம்மன்னா ஒரு தடவை. அப்ப எத்தனை மூலகங்கள் காணப்படுவாரு? 3. 3 மூலகங்கள் காணப்படுவார். சரி, அதுக்கடுத்து மேல் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள். அப்ப மேல் மாகாணத்துல உள்ளவங்க இதுல இருப்பீங்க. முதலாவது கொழும்பு, கொழும்பு. அதுக்கடுத்து கம்பஹா, களுத்துறை. சரியா மகன்? சரி, களுத்துறை. எஃப் வந்து 21,412. அப்ப அதுல உள்ள இலக்கங்கள், ஒரு இலக்கம் ஒரு தடவை தான் எழுதணும். 2 ஒரு தடவை, 3 ஒரு தடவை, 4 ஒரு தடவை. அப்ப 3 மூலகங்கள். சரியா? சரி சார். சரி, அதுக்கடுத்து ஜி 1 - 10 வரை உள்ள 6 மடங்குகள். அப்போ 1 1 6 மட்டும்தான் 6 மட்டும். சரி, இந்த ஆன்சர் வந்திருக்கா எல்லாருக்கும்? வந்திருக்குது சார். வெயிட் பண்ணுங்க சார், திருத்தி முடியுது. நோட் பண்றோம், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். நோட் பண்ணியாச்சு. இன்னும் டைம் வேணுமா மகள்? ஓ சார், கொஞ்சம் நேரம் வேணும். ஓகே மகள், நோட் பண்ணியாச்சா? ஓகே சார். குயிக் பண்ணுங்க, குயிக் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சு. ஓகே சார். சரி, அதுல அடுத்த கேள்வி பி கேள்வி. மேற்குறித்த தொடைகளுக்கு ஏற்ப கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியானவையா தவறானவையா என குறிப்பிடுக. சனிக்கிழமை தொடை ஏயின் ஒரு மூலகமாகும். அந்த கூற்று சரி. ஏன்னா ஏ உள்ளுக்கு சனிக்கிழமை இருக்குது, இருக்குது தானே? இருக்கு சார். பானா என்னும் எழுத்து தொடை டியின் ஒரு மூலகமாகும். பானா அங்க இல்ல, அதனால அந்த கூற்று பிழை. ஓகே. ஓகே. தொடை சியின் எல்லா மூலகங்களும் இரட்டை எண்களாகும். ஏன்னா அது 4 மடங்கு. அப்ப எல்லாமே அங்க இரட்டை எண்களா தான் இருக்கும். அப்ப அந்த கூற்று சரியானதா பிழையானதா?
சரியானது. சரியானது. அடுத்து ஒன்றிலிருந்து 10 வரைக்கும் உள்ள மூன்றின் எந்த ஒரு மடங்கும் தொடை ஜியின் மூலகமாகும். ஜி ஒன்றிலிருந்து 10 வரை உள்ள 6 மடங்குகள் ஒன்றிலிருந்து 10 வரைக்கும் உள்ள மூன்றின் எந்த ஒரு மடங்கும் தொடை ஜியின் மூலகமாகும். அது பிழை. ஏன்னா 9 இருக்கே, 9 இதுக்குள்ள வருமா? வராதுதானே? வராது. வராது. சரி, அப்போ ஓகே பாப்பா, ஓகே. நோட் பண்றேன், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகேவா? ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். பி 10லும் குறைந்த முதன்மை எண்கள். பி 10லும் குறைந்த முதன்மை எண்கள் எல்லா மூலகங்களையும் இரட்டை அடைப்பினுள் வேறு ஒரு முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு ஒரு முறையில் எழுத சொல்லியிருக்காரு. அப்ப பி சமன் 10லும் குறைந்த முதன்மை எண்கள். அப்ப 2 வருவாரு, 3 வருவாரு, 5. சொல்லுங்க. 3 2 2 3 5 7. ஓகேவா? ஓகே சார், அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரி, அடுத்து பாருங்க. வானவில்லில் உள்ள நிறங்கள். எத்தனை நிறங்கள் உண்டு? 7. 7 நிறங்கள். அப்ப முதலாவது வி, இரண்டாவது பி. சரியா? மன்னிக்கவும், முதலாவது வி, இரண்டாவது ஐ. சரியா? இரண்டாவது ஐ, மூன்றாவது பி, நாலாவது ஜி, அஞ்சாவது ஒய், ஆறாவது ஓ, ஏழாவது ஆர். சரியா? சார் இது விப்ஜியோர்னு தானே சொல்றது? ஓ, விப்கியோர். ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப வயலட், இண்டிகோ, பிளாக், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அந்த பி ப்ளூ. சரியா? பி ப்ளூ. அப்ப வி ஊத்தை கந்தையன் பச்சை மரத்தில் செக்கச் சிவந்திருந்தாய். சரியா? சார் இன்னொன்னு சொல்லவா? ம். சிவப்பு செங்கல் மண்டையில் பட்டால் நீ கத்து. அப்படி இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாய்க்கு பாடமாக்கி வச்சிருப்பீங்க. சரி, ஓகே. சரியா? அப்ப எல்லாத்துக்கிட்ட இன்னைக்கு கேட்டுக்கொண்டு வந்தா டைம் எடுக்கும். சரி, அப்ப கிளியர் தானே? கிளியர். அடுத்து ஆர் பாருங்க. நம்பர் எனும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள். அப்ப ஆரை போடுவீங்க. ஒரு சொல் ஒரு தடவை தான் எழுதப்பட வேண்டும்.
அப்ப என் ஒரு தடவை, அதே மாதிரிக்கே யூ ஒரு தடவை, எம் ஒரு தடவை, இ ஒரு தடவை, பி ஒரு தடவை, ஆர் ஒரு தடவை. எல்லாமே அங்க சார் ஒவ்வொரு அதுல தான். எல்லா எழுத்தும் வருது. அப்ப 6 மூலகங்கள். ஓகே தானே? ஓகே ஓகே சார். சரி, அடுத்து 0த்திற்கும் 7ற்கும் இடையில் உள்ள முழு எண்கள். 0த்திற்கும் அப்ப 0ம் வரையலாது, 7ம் வரையலாது. 0ம் வரையலாது, 7ம் வரையலாது. அப்ப 1ல இருந்து 6 வரைக்கும் எழுதணும். 1ல இருந்து எத்தனை வரைக்கும் எழுதணும்? 6 மட்டும். 6 மட்டும். ஏன்னா இடைப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? இடைப்பட்டது. 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 இங்க 0ம் வரையலாது, 7ம் வரையலாது. சரியா? ஓகே சரி, ஓகே சார். அடுத்து சார் பாருங்க. முழு எண்ணா என்னது சார்? முழு எண்ணுன்னு சொன்னா முழுமையாக இருக்கணும். பின்னமா இருக்க இயலாது, தசமமா இருக்க இயலாது, கலப்பு எண்ணா இருக்க இயலாது, அப்படியெல்லாம் இருக்க இயலாது. இந்த மாதிரிக்கே முழுமையாக இருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு. அப்படித்தானே? எஸ் சார். அப்ப பெட்டி, அடுத்தது டிஆர்ஐ, அதுக்கு அடுத்தது ஏஎம்பி. இப்படி ஷோர்ட்டா போடுறேன். அப்ப விளங்கும் தானே? எஸ் சார். சரி. சார். அதுல இப்ப இந்த ஏ கேள்வி சரி. பி கேள்வி, இது அவலத்தையும் வெண்வரி படத்துல குறிச்சிருக்கணும். அப்ப சரியா குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிக்காதவங்களுக்கு செய்து கொள்ள இயலும்னு நினைக்கிறேன். செய்து கொள்ள இயலும் தானே? ஏலம் சார். சரியா? ஏலம் பிளஸ் ஆ. 5வதுல வந்து டீல BAT போட்டுக்கிறீங்க, ஆரா போட்டுக்கிறீங்க. 5வதுல பிஏடி, பேட்டி பேட்டி பேட்டிகளோ, பிஏடி பேட்டிகோலோவை சுருக்கமா எழுதியிருக்கேன். மட்டக்களப்பு. அதுக்கடுத்து ட்ரின்கோ, TRINCO, ட்ரின்கோ மலி. அதுக்கடுத்து அம்பாறை, AMP. நான் ஷோர்ட்டா எழுதுனா நீங்க அதையும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சரி, அப்போ ஓகே தானே? ஓகே. சரி, அப்ப இந்த மாதிரி தான் தருவாரு. பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. சரி சார். சரி, இன்னும் டைம் வேணுமா நோட் பண்றதுக்கு? சொல்லுங்க. வேணாம் சார். சரி, இன்னும் யாருக்காவது வேணுமா டைம்? நோ சார். சரியா, ஓகே மகன். சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சரியா. சரி, இந்த கேள்வியை செய்யுங்க பாப்போம் குயிக்கா. இந்த கேள்வி அன்னைக்கு தரையில்ல, தரல தானே? தரல. செய்யுங்க பாப்போம். மைக்க ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். குயிக்கா மைக்க ஆஃப் பண்ணுங்க.
எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். சாரி, பாப்போம் ஆன்சரை. இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? சரி, முதலாவது கேள்வி கொடுத்திருக்காரு, வெண்வரி படத்துல குறிக்க சொல்லியிருக்காரு. அப்ப வெண்வரி படத்துல வரைக்கல எப்பயுமே நாங்க என்ன செய்யணும், வட்டத்தை வரையணும். அப்படித்தானே? எஸ் சார். சரி, வட்டம் வரைஞ்சிருக்கேன், விளங்குதா? விளங்குது சார். சரி, எழுதுது அப்ப இந்த வட்டம் கே அப்படிங்கிற தொடைய குறிக்கும். அப்ப 4 8 12 16 20 இப்படி செய்திருக்கீங்களா? முதலாவது கேள்வி. செய்திருக்கும் சார். சரி போட்டுக்கொள்ளுங்க, சரி போட்டுக்கொள்ளுங்க. செய்திருக்கும் சார். சரியா, அப்படி செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரி, ரெண்டாவது கேள்வி, இந்த தொடைய ஏதாவது ஒரு பொறுப்பண்பின் ஒன்றின் மூலம் தர சொல்லியிருக்கா. அதாவது சொற்கள்ல கொடுக்கணும். கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க சொற்கள்ல கொடுக்கணும். அப்ப சொற்கள்ல கொடுக்கும் பொழுது 4 8 12 16 20 இருக்குது. அது 4 மடங்குகள். அப்ப 1 தொடக்கம் 20 வரை உள்ள 4 மடங்குகள்னு எழுதலாம் தானே? அப்ப ஒன்றிலிருந்து அப்படி 1 தொடக்கம் 20, அந்த மைக்க ஓப் பண்ணுங்க, 20 வரையுள்ள மைக்க ஓப் பண்ண சொல்லி சார் 3 தொடக்கம் 20 வரை உள்ள. அப்படின்னு எழுதலாம், பிரச்சனையே இல்ல. நான் இப்ப மைக்க ஓப் பண்ண சொன்னா ஓப் பண்ணுங்க. உங்களோட வீட்டுல வேற ஆட்கள் பேசுறத நீங்க கேக்குது. 1 தொடக்கம் 20 வரை உள்ள 4 மடங்குகள். அப்ப இப்படி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 23க்கும் இடையில் உள்ள 4 மடங்குகள். ஓகே, அப்படியே எழுதலாம். அது ஒவ்வொரு ஆளுக்கு அது வித்தியாசப்படும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மூலகங்களாலும் கட்டாயம் உள்ளடங்கணும். அப்படித்தானே? எஸ் சார். 1 மிஸ் ஆனாலும் அது தெரியும். சரி, அப்ப இப்ப 20 மடங்குகள். விலங்கல்ல 4 இருந்து 20 4 மடங்குகள். அப்படி போட இயலாது. 23 குறைந்த 4 மடங்குகள்னு போட்டா சரி. சரியா, 24 குறைந்த 4 மடங்குகள்னு போட்டா சரி. ஓகே சார். 1 20 வரையுள்ள 4 மடங்குகள்னு போடலாம். 0க்கும் 24 20 21க்கும் இடையில் உள்ள 4 மடங்குகள்னு போடலாம், பிரச்சனையே இல்லை. அந்த அப்படி சொல்ல இயலாது. 4 8 12 16 20 4 மடங்குகள் அந்த மாதிரிக்கு எழுத இயலாம். அப்படி எழுதுறது இல்லை. சரியா? ஓகே சரி, அப்ப கிளியர் தானே? சரியா, இதுக்கு ஆன்சர் தாங்க பாப்போம் குயிக்கா.
எழுதிட்டேன். எழுதிட்டா திரும்ப ஒருக்கா பாருங்க. எழுதிட்டா திரும்ப ஒருக்கா பாருங்க. இன்னும் டைம் வேணுமா? சார் எழுதிட்டேன் சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. இந்த கேள்விக்கெல்லாம் 2 நிமிடம் காணும். அதுக்கு மேல எல்லாம் எடுத்தா அது வேலை இல்லை. எழுதியாச்சு. சரி, எக்ஸுங்கிற தொடை தந்திருக்கிறாரு. அப்ப வட்டத்தூளுக்கு AEIOU அப்படின்னு குறிச்சிருக்காரு. அப்ப இதுகள் எங்களுக்கு பரிச்சயமானது. இங்கு வெண்வரி படத்தில் மூலம் தொடை எக்ஸ் வகை குறிக்கப்படுகின்றது. தொடை எக்ஸின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுத சொல்லியிருக்காரு. அப்ப தொடை எக்ஸின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் நீங்க எழுதணும். அப்ப தொடை எக்ஸ் சரியா, இரட்டை அடைப்பு A, E, I, O, U. சரியா? ஓகேயா? ஓகே சார். சரி, ரெண்டாவது ஓகே சார். சொல்லியிருக்காரு தொடை எக்ஸை பொது பண்பொன்றின் மூலம் எழுதுகன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எக்ஸ் சமன் ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள உயிரெழுத்துக்கள். ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள அரிச்சுவடியில் உள்ள உயிரெழுத்துக்கள். இப்படி வருமா சார்? ஏ தொடக்கம் யூ வரையான உயிரெழு. அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அது இலக்கங்களுக்கு மட்டும்தான் அந்த தொடக்கம் வரை இடைப்பட்டது சொல்லலாம். சரியா? இது 26 ஆங்கில எழுத்துக்கள்ல இவ்வளவு தான் உயிரெழுத்து இருக்குது. அதனால இதை நேரடியா நீங்க சொல்லலாம், ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நேரடியா சொல்லலாம். அப்ப இது பொதுவானது. எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் தான் வரும், வேற ஆன்சர் வராது. சார் ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள வவல்ஸ் எழுதலாதா சார்? வவல்ஸ் ஆங்கில சொல் மகன். வவல்ஸ் ஆங்கில சொல். தமிழ்ல அழகா சொல்லலாம் தானே, ஏன் உங்களுக்கு தமிழ் தெரியாதா? இல்ல சார், வவல்ஸ்க்கு தெரியாது சார். இல்ல வவல்ஸ்ன்னு சொன்னா உயிரெழுத்து. சரியா? ஓகே. அப்ப ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் அழகா இருக்குது. சரியா? சரி சார். சரி சரி, இப்படி எழுதியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. வேற எந்த மாதிரி எழுதியிருந்தாலும் பிழை. சார் ஆங்கில உயிரெழுத்துக்கள் போட்டா இல்லையா சார்? இளங்கல ஆங்கில உயிரெழுத்துக்கள். அது அவ்வளவு அந்த வசனம் அவ்வளவு கொல்ட்டியில தானே மகள், உங்களுக்கே புரியும். ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள உயிரெழுத்துக்கள் அப்படிங்கல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. ஏன் தமிழ் வசனங்களை கொல்றீங்க? சரியா? சரி, அப்ப ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். எஸ் சார். பண்ணியாச்சு சார். இதை பாருங்க. சரி, இதை செய்யுங்க பாப்போம் குயிக்கா. 6ற்கும் 25ற்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள். அப்ப அங்க இடைங்கிற இடையில் உள்ளன்னு சொல்லியிருக்குது. 6ல இருந்து தான் சொல்லியிருக்காரு. நல்லா யோசிங்க. 6ல இருந்து 25ற்கும் இடையில் உள்ள, 6ற்கும் 25ற்கும் இடையில் உள்ள பழக்க தோஷத்துல வளமை எழுதுற மாதிரி எழுதி விட்டுருவீங்க. நல்லா யோசிச்சு எழுதணும். 6ற்கும் 25ற்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள்.
விடையை மட்டும் எழுதுற இல்ல, கேள்வியையும் எழுதணும். சார் 6க்கும் 25க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள் அதுக்கும் விடை எழுதணுமா சார்? அதுவும் கேள்வியா? அதுதான் மகள் தரவு. 6க்கும் 25க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள் என்னும் தொடையை, அதுதான் உங்களுக்கான தகவல். அதை பாருங்க, ரோமன் இலக்கத்துல 1 2 3 இருக்குது, அதுதான் கேள்வி. அந்த 3க்கு மட்டும் விடை எழுதுனா குடிச்ச விடை எழுதுனீங்கன்னா சரி. இப்ப பாடம் முடிய போகுது, பாடம் முடிய போகுது. இப்ப டவுட் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சரி, இன்னும் டைம் வேணுமா? நோ சார், செய்தாச்சு சார். டைம் வேணும் சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சார் தொடை இதை வந்து குறிக்கிட்ட சார் எங்களுக்கு விருப்பமான லெட்டரை போடுன்னு. ஆங்கில கேபிட்டல் எழுத்து தொடைக்கான பெயர் வந்து விருப்பமான எழுத்தை பயன்படுத்தலாம். 26 எழுத்துல ஏதாவது ஒண்ண பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. தொடையின் பெயரிடலுக்கு விருப்பமான குறியீடுகளை நீங்க பயன்படுத்தலாம். சார் செஞ்சாச்சு சார். சரி, முதலாவது கேள்வி பாருங்க. இப்ப இவங்க கொடுத்திருக்காங்க 6க்கும் 25க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதையே திருப்பி எழுத இயலாது. இதை மாத்தி வேற ஒரு வடிவத்துல நீங்க எழுதுவோம். சரியா? அப்ப இங்க நான் இதுக்கு ஏங்கிற தொடை அப்படின்னு சொல்லி பெயரிடுறேன். தொடை ஏ. சரி, இங்க கவனிங்க பெஸ்ட்ல. சரியா? தொடை ஏ. சரியா? இதை நான் எழுத போறேன் எப்படின்னு சொன்னா 10ல் இருந்து 20 வரையுள்ள 5 மடங்குகள். சரியா? சார் 5 மடங்குகள் வருமா சார்? 5 மடங்குகள் பிழை, உடனே பிழை போடுங்க. 5 மடங்குகள் பிழை, உடனே பிழை போடுங்க. வேற எப்படி எழுதியிருக்கீங்க? வித்தியாசமா எழுதியிருக்கோங்க, டக்குன்னு வாசிங்க. சார் 4க்கும் 25க்கும். அது பிழை, அது பிழை. ஏன்னா இவர் இங்க 6 கொடுத்திருக்காரு. அப்ப 6க்கு முன்னுக்குள்ள எந்த ஒரு எண்ணம் இங்க வர முடியுமா? சார் 5 தொடக்கம் 24 வரை உள்ள. வராது. 5 இங்க வரையே இயலாது மகன். 5 வந்து 6 விட சின்ன எண்ணா, 6 விட பெரிய எண்ணா? சொல்லுங்க. பாருங்க, அதுக்கே இங்க சிக்கல். அதாவது 1 2 3 4 5 இதெல்லாம் இதுக்குள்ள வரவே இயலாது. 6க்கு மேல உள்ளதான் நீங்க பயன்படுத்தணும். சரியா? அப்ப நான் போட்டிருக்கேன் 10ல் இருந்து 20 வரை உள்ள 5 மடங்குகள். இப்ப நீங்க எழுதியிருக்கலாம் 7க்கும் 25க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள், 8க்கும் 25க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள். சரியா? அப்பலாட்டி 8 9ல் இருந்து அப்பலாட்டி 10ல் இருந்து 20 வரை உள்ள இப்படி பயன்படுத்தி இருக்கலாம். 25க்கும் இடையில் உள்ள 5 மடங்கு. விலங்கல்ல 6 4க்கும் இடையில் உள்ள 5 மடங்கு. அதுதான் அவர் தந்திருக்காரு. வராது சார். அவர்தான் அவர் தந்திருக்காரு. சார் நானே சொல்றேன், 4லும் கூடிய 26லும் குறைந்த 5 மடங்குகள்.
அது பிழை, சரி சார் அது பிழை, அது பிழை. 9 கூடிய 9 கூடிய 25 குறைந்த 5 மடங்குகள் சரி. 9 கூடிய 25 குறைந்த 5 மடங்குகள் அது சரி. இப்ப 2வது கேள்விக்கு இப்பதான் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிடுவீங்க. 2வது கேள்விக்கு இங்க 5 வர இயலாது. 10 தான் முதலாவது மூலகம். 10, 15, அடுத்து 20. இப்போ ஓகேவா? இப்ப கிளியரா? கிளியர் சார். சார் அப்ப ஏன் இங்க 5ஐயும் 25ஐயும் நான் போடல? என்ன சார் இருக்கிறது 5 மடங்குனால நாங்க 5 போடக்கூடாது சார். 6 விட 25 அடிக்கலாம் சரி. இது 6 விட கூடிய 25 மடங்குகள் தான் கேட்டிருக்காரு. சார் கேட்டீங்க. 6 விட கூட உள்ள மடங்குகளை தான் என்ன செஞ்சிருக்காரு? கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காரு. அப்ப வெண்வரி படத்துல காட்டக்கில 10, 15, 20. ஓகேவா? வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குயிக்கா நோட் நோட் பண்ணி பண்றோம். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றவங்க சார் வெண்பறை படத்தில் மூலம் வகைகள் சார் பொட்டியெல்லாம் போடணும் தானே சார் சதுர போடணும். அது விருப்பமா இருந்தா போடலாம். அது இங்க கட்டாயம் இல்லை. ஓகே, ஓகே சார். அது இங்க கட்டாயம் இல்லை. நோட் பண்ணியாச்சு சார். சரி, இன்னும் டைம் வேணுமா நோட் பண்றதுக்கு? நோ சார். சரி, அப்ப கிளியர் தானே? இப்ப விளங்கிச்சா எல்லாருக்கும்? விளங்கலையா? சரி, இப்ப இந்த கேள்வி வந்து எக்ஸாம் பேப்பருக்கு வந்த கேள்வி. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இந்த கேள்வி நாங்க போன பேனா உங்களுக்கு காமிச்சேனா? இது நோ சார். பாருங்க, நோட்டை பாருங்க. நோட் பண்ணிருக்கீங்களான்ட்டு ஞாபகம் இருக்கு. எஸ் சார் படிச்சிருக்கோம். நோட் பண்ணிருக்கிறோம் சார். நோட் பண்ணி இருக்குது. பாத்தீங்க தானே? சரி, நான் இதுல அந்த பகுதி 2ல உள்ள ஒரு கேள்வி உங்களுக்கு தந்தேன். இதுல பகுதி 2ல உள்ள ஒரு கேள்வி ஒன்று தந்தேன் உங்களுக்கு. இதான்னு பாருங்க. இந்த கேள்வி தந்தனா? இது எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வி. தரலையா? நோ சார். இதுக்கான ஆன்சர் தாங்க பாப்போம். குயிக்கா இதுக்கான ஆன்சரை செய்யுங்க. சார் அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் விலங்கல்ல போட்டதுக்கு எழுதான். அது அது ஆல்ரெடி செய்தாச்சு மகள். நீங்க கடைசி கிளாஸ் வரலையா? இல்ல சார். சரி, அப்ப இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அடிச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க இதை எடுத்து போட்டு நீங்க செய்யுங்க. சரியா? இப்ப இதே மாதிரி கேள்வி ஒண்ணு முதல்ல தந்தேன் தானே? இதே மாதிரி கேள்வி ஒன்று இருக்குது. முன்னுக்கு பெரட்டி பாருங்க. சரி, இப்ப இந்த கேள்வி தான் தந்திருக்கேன் செய்யறதுக்கு. குயிக் பண்ணுங்க. இந்த பாடம் இன்னையோட முடியுது. அடுத்த கிளாஸ்ல புது பாடம் ஒன்று தான் செய்வேன். சரியா?
எத்தனை மணி கிளாஸ்? 7:30 மணிக்கு தான் முடிக்கிறது, இன்னும் டைம் இருக்கு. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் எழுதிட்டீங்களா? கடைசியாவதுக்கு எழுதுறேன் சார். இல்ல சார், கடைசியாவது. குயிக் பண்ணுங்க, குயிக் பண்ணுங்க. நோட் பண்ணி. சார் Okay, விடை சரியா? நோட் பண்ணியாச்சு சார். சரி, முதலாவது கேள்வி, தொடையொன்றை மூடிய தளவுரு ஒன்றினால் காட்டலாம் என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜான் வென். சரியா? ஜோன் வேணும் சார். அவர் தான் முதலாக அறிமுகப்படுத்தினாரு, ஜான் வென். சார் நீங்க போன கிளாஸ்ல இது சொல்லி தானே சார். ஓகே, சரி. இரண்டாவது, 1க்கும் 20க்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள். சரியா? ஏ தொடையை மூலகங்களில் பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு சொன்னா, அப்ப ஏ இரட்டை அடைப்பு சார் ஒன்னாவது கேள்வி போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல தந்தீங்க போல சார். ஓகே ஓகே, சரி. தந்தவங்க எழுதாதீங்க, தராதவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அப்ப 2 4 6 8 10 12 14 16 18 20 இங்க வராது. 20 இங்க வருமா? இல்ல வர. வராது. சரியா? சரி, அடுத்து பாருங்க. வெண்வரி படத்துல இப்படி ஒரு தொடை தந்திருக்கிறாரு. பி உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1 4 9 16 கொடுத்திருக்காரு. சரியா? பி தொடையின் மூலங்களை நிச்சயமாக அறிந்து கொள்ளக்கூடிய பொது பண்பில் வசனத்தில் எழுதுக, சொற்களில் எழுத சொல்லியிருக்காரு. சார் 1 to 16 வரையுள்ள சதுர எண்கள். அப்படி எழுதலாம். 1 சார் இல்லாட்டி 17க்கு குறைந்த சதுர எண்கள். ஓகே, வெரி குட். 1 to 16 வரையுள்ள சதுர எண்கள். சார் 0க்கும் 17க்கும் இடையில் உள்ள சதுர எண்கள். வெரி குட், வெரி குட். அப்படியும் சொல்லலாம். இப்படி நிறைய வழிகள்ல சொல்ல முடியும். சரிதானே? சரி, அப்ப எல்லாரும் கேட்டிருக்கீங்க. 0க்கும் 17க்கும் இடையிலுள்ள 0க்கும் 17க்கும் 0க்கும் 25க்கும் 0க்கும் 20க்கும் அப்படி சொல்லலாம். சரிதானே? சரி. சரி, அப்ப கிளியர் தானே எல்லாருக்கும்? கிளியர் சரி. நோட் பண்ண டைம் பண்ணி. ஓகே ஓகே, கொஞ்சம் குயிக்கா நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
எழுதிட்டு சார். டைம் சார். குயிக் பண்ணுங்க, குயிக் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. எழுதியாச்சு சார். சரியா? இந்த கேள்வி பார்த்தோமா? இந்த கேள்வி பார்த்தோமா? நோ சார். செய்யுங்க பாப்போம்.
சார் ஓகே சார் முடிஞ்சு சார். முதலாவது ஏயின் மூலங்களை கேட்டிருக்காங்க. சார் இன்னும் முடியல சார். குயிக்கா நோட் பண்ணுங்க. டைம் தந்துட்டேன், டைம் போதும். சரியா? ஏயின் மூலகங்கள் 5, 15, 20, 25. சரியா? அங்க 10 தரப்பட இல்லை. ஓகே, ஓகே சார். சரி. ஆனா அன்னைக்குல 10 வந்திருக்கணும். 10 மிஸ் ஆகிருக்குது. இதுல 10 வந்திருக்கணும். சரியா? இதுல 10 ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. 10 ஒன்று இதுல போட்டுக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ரெண்டாவது பொதுப்பண்பின் மூலம் எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப எழுதலாம். 0 to 25 வரையுள்ள 5 ஓகே. மடங்குகள். 30லும் குறைந்த 30 வராதா? 30லும் குறைந்த 5 மடங்குகள். உள்ள 5 மடங்குகள். எத்தனைக்கு எத்தனைக்கு? 6க்கும் 26க்கும். 6ன்னு வந்தா 5 வராது. 6ன்னு சொன்னா 5 வராது. 4க்கும் 4 ஓகே. 4 ஓகே. சார் 0க்கும் 30க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள். அது வரும். 30க்கும் இடைப்பட்ட 5 மடங்குகள். 30ஐ விட அது வரும். குறைவான என்ன சொல்றீங்க? இல்லங்கல்ல? சரியா? ஓகேவா? அப்ப அதை விட்டு சொல்லுங்க, என்ன செய்றீங்க? அது யார் அங்க வீட்டுல அம்மாவோட பேசி கொண்டிருக்கிறது? இங்க சிக்கலா இருக்குது. வீடியோவையும் ஒன் பண்ணி வச்சுக்கொண்டு நான் சொல்லியிருக்கேன், வீடியோ யாரும் ஒன் பண்ண வேணாம்னு சொல்லி. சொல்ற தமிழ் கேட்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும். அவர் வேற ஒரு பாசையில தான் சொல்ல வேண்டி வரும் போல. சரி, தொடை பியின் மூலகங்களை எழுதுக. அப்ப பி இரட்டை அடைப்பு 1, 4, 9, 16. இதே மாதிரி கேள்வி ஒன்று முதல்ல நாங்க பார்த்தோம். அப்ப அதனால இது ஈஸி. அப்ப பி சமன் 0க்கும் 20க்கும் இடைப்பட்ட 0க்கும் சொல்லுங்க. 0த்திலும் குறைந்த சதுர எண்ணும் இடையில் உள்ள சதுர 0க்கும் 20க்கும் இடையில் உள்ள 0க்கும் 20க்கும் இடையில் உள்ள சதுர எண்கள். இப்படி வருமா சார்? முதலாம் 4 வர்க்க முதலாம் 4 வர்க்க எண்கள். முதல் 4 வர்க்க எண்கள்னு போடலாம். முதலாம் இல்ல, முதல் 4 வர்க்க எண்கள். 20ஐ சரியா? விட குறைவான வர்க்க விலங்கல்ல 20ஐ விட குறைவான வர்க்க ஓகே. 20லும் குறைந்த வர்க்க எண்கள். சரி, நோட் பண்ணியாச்சு சார். சரி. ஓகே தானே? நோட் பண்ணியாச்சு சார். சரி, அப்ப எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சதா? எஸ் சார், விளங்குனுச்சு சார் சார் புரிஞ்சு சார். சரியா? சார் சரி, ஓகே. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்த்துட்டு கிளாஸை முடிப்போம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்த்துட்டு. சரி, இந்த கேள்வி நான் தந்தனான்னு பாருங்க. இந்த கேள்வி தந்தனா? நோ சார். குயிக்கா செய்யுங்க பாப்போம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி வரும். இது இந்த கேள்வி இப்ப செய்யறதுக்கு தான் இது. இந்த கேள்வியே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க. கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொண்டு ஆன்சரை எழுதுங்க.
ஓப்பன சொன்னேன். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு ஆன்சரை எழுத சொன்னேன். பிறகு நீங்க கேள்வியை எழுதி கொள்ளுங்கன்னு சொன்னேன். செய்து முடிச்சுட்டா திரும்ப ஒருக்கா பாருங்க. எழுதியாச்சு சார். சரி, எழுதி முடிச்சுட்டா திரும்ப ஒருக்கா பாருங்க. இந்த கேள்வி செய்யறதுக்கு 10 நிமிஷம் பயன்படுத்தலாம். ஆனா இந்த கேள்வி செய்யறதுக்கு 5 நிமிஷம் போதுமானது. கீழே இருக்கிறதையும் செய்யணுமா சார்? ஓ, ஏ கேள்வி பி கேள்வி ரெண்டையும் செய்யணும். ஆஸ்பத்திரிக்கு நான் போக மாட்டேன். நான் எப்போ சாவோமே எதிர்பார்த்தேன். ஏன்னா சட்டம் எனக்கு கவலை அதிபர் மட்டும் கவலை இந்த கட்டைகள் போட்டு நீங்க வந்துமா சார் எழுதிட்டேன் சார் விடைய. சரி, பாருங்க பாப்போம். கேளுக்கான டைம் சரி. சரி, மைக்கை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. முதலா பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளுள் தொடையொன்றாக நிச்சயமாக அறிந்து கொள்ளக்கூடிய கூற்றுக்களுக்கு எதிரில் அவர் தொடையா இருந்தா சரி அடையாளமும் தொடை இல்லாட்டி பிழை அடையாளமும் போடணும். இதே மாதிரி கேள்வி ஒன்று ஆல்ரெடி நாங்க பார்த்தோம். 2016ஆம் ஆண்டு இறுதி தவணை பரீட்சையில் தரம் 9 கணித பாடத்தில் 40லும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், அது எங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். அதனால அந்த கூற்று சரியானது. சரி போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? எஸ் சார். சரி. ரெண்டாவது திறமையான பாடகர்கள் அது சொல்ல முடியாது. அதனால அந்த கூற்று பிழை. மூன்றாவது அழகான பூக்கள், இதே மாதிரி கேள்வி ஒன்று ஆல்ரெடி நாங்க பார்த்தோம். அதுவும் பிழை. சரியா? ஓகே சார். சரி. அது அடுத்த கேள்வி பாருங்க. 10ற்கும் 20ற்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள் 11, 13, 17, 19 4 இருக்குது. அப்ப சொல்ல முடியும்.
சரிதானே ஓகே சார்? அப்ப அந்த முதல் 4 கேள்வியும் சரி எடுத்திருந்தா 4 புள்ளி கிடைக்கும். 4 சரியா போட்டிருக்கீங்களா? எஸ் சார் சரி. பி கேள்வி, 0த்திற்கும் 10ற்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள் கேட்டிருக்காரு. பி கேள்வி, 0த்திற்கும் 10ற்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள் சொல்லியிருக்காரு. தொடை ஏயில் உள்ள எல்லா மூலகங்களையும் இரட்டை அடைப்பினுள் எழுதுக. அப்ப ஏ சமன் இரட்டை அடைப்பு சரியா 2 வரும், 3, 3, 5, 7. 5, 7. அப்ப 4 மூலகங்கள் சரியா? ஓகே சரி, ஓகே அது கிளியர் தானே? சார் சரியாம்மா? ரெண்டாவது, தொடை ஏயை வெண்ணுருவில் காட்டுக. தொடை ஏயை வந்து வெண்ணுருவில் காட்டுமா? மைக்க ஓப் பண்ண சொன்னேன், தேவையில்லாம மைக் ஓன் பண்ணி எனக்கு தலைவலியை கொடுக்குறீங்க. தொடை ஏ இப்படி வட்டத்தை வரைஞ்சி உள்ளே குறிச்சிருக்கணும். 2, 3, 5, 7 இந்த மாதிரிக்கே போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே சார் ஓகே அடுத்து, சார். பின்வரும் தொடைகளின் மூலகங்களை எழுதுக. பி சப்ரகமுவ மாகாணத்தின் மாவட்டங்கள். சரியா? சப்ரகமுவ மாகாணத்தின் மாவட்டங்கள் மொனராகலையும் சொல்லுங்க, மொனராகலையும் சார் அது ஊவா மாவட்டத்துல சார். ஆ? சார் சப்ரகமுவ மாவட்டம் வந்து ரத்னகலையும் கேகோலையும் சார். வெரி குட். சரி சரியா, ரத்னபுர அதுக்கடுத்து கேகாலை. சரியா? RATH அப்படி போடுறேன். ரத் அதுக்கடுத்து கேகால KEG. சரியா? கேகால இந்த 2 மாவட்டங்கள் சரியா சப்ரகமுவ மாகாணத்தின் மாவட்டங்கள். அப்ப யாராவது நீங்க சொல்லுவீங்களான்னு பாக்குறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். ஓகே, வெரி குட் மகன். சரியா? அப்போ ஒரு ஆள் சரி டக்குன்னு சொன்னதுக்கு. அதுல அடுத்த கேள்வி பாருங்க. 0த்திற்கும் 10ற்கும் இடையில் உள்ள சதுர எண்கள். 0த்திற்கும் 10ற்கும் இடையில் உள்ள சதுர எண்கள் 1, 4, 9. 9. இந்த ஆன்சர் இவ்வளவு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான 10 புள்ளிகள் கிடைக்கும். சரியா? சரி சரி சார். Clear தானே? சார் சரி. நோட் பண்றவங்க குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றவங்க குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். பண்ணியாச்சு சார். நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணாக்க லீவ் ஆவையா? இல்ல 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 சரி. என்னன்னு சொன்னா, நான் இன்னும் கிளாஸ் முடிக்க இல்லை. இன்னும் கிளாஸ் முடிக்க இல்லை. மைக்க ஓப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அழகா சொன்னா சராப், மைக்க ஒன் பண்ணா மைக்க ஓப் பண்ணணும். உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல பழக்கங்கள் இல்லையப்பா. சரி, இதை நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணியாச்சு சார். இந்த கேள்வி நோட் பண்ணலன்னா ஸ்கிரீன்ஷாட் ஒன் குயிக்கா அடிச்சுக்கொள்ளுங்க. பண்ணியாச்சு சார். இந்த கேள்வி எழுதிலன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் ஒன் அடிச்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகே தானே? ஓகே சார். கிளியர் சார். சரியா? சரி, இந்த கேள்வியை நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன் எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகே ஓகே சார். இதுவும் ஒரு பரீட்சைக்கு வந்த கேள்வி, 10 மார்க்ஸுக்கான கேள்வி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேள்வி வரும். சார்
எல்லாம் வெண்பரி படத்துக்கு 10 மார்க்ஸ் தானே சார்? ஓ தொடைக்கு சரியா சரியா சரி சார். ஓகே சார். சரி. சரி. அப்ப இந்த பாடம் இதோட முடியுது. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு புது பாடம் ஒன்று தான் செய்வேன். அப்ப எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட் சார். Good night. Thank you, sir. Bye, sir. God bless you.